ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் மிகவும் சோம்பேறி மனிதர் இருந்தார். அவன் எந்த கடுமையான உழைப்பும் செய்யாமல் உணவு பெற முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஒரு காலை கிராமத்தைச் சுற்றி திரும்பி இயங்கும்போது அவன் சாப்பிட சில ஆப்பிள்களை திருட தீர்மானித்தான். அவன் ஆப்பிள் எடுக்க முயற்சித்ததும் ஒரு விவசாயி அவனை பார்த்து அவனிடம் வந்து வரத் தொடங்கினார். சோம்பேறி மனிதர் பயந்து அருகிலுள்ள காடு நோக்கி ஓடிப் பிழிந்தார். காடு வழியே நடக்கும்போது 2 கால்களையும் தான் கொண்ட ஒரு முதிய நரியை அவன் கண்டான். அந்த நரி 2 கால்களுடன் உயிரோடு இருக்கிறது என்று அந்த மனிதர் ஆச்சரியமடைந்தார். அந்த நரி ஓட முடியாதது அல்லது தன்னை சாப்பிட முடியாதது மட்டுமல்லாமல் பிற விலங்குகளிடமிருந்து ஆபத்துக்கள் வந்தன. ஆனால் அவன் மகிழ்ச்சியுடன் சறுக்கி சுற்றியிருந்தான். அவசரமாக அவன் வாயில் துகள் இறைச்சி வைத்துக்கொண்டு நரிக்கு எதிராக வரும் ஒரு சிங்கத்தை கண்டார். ஆலசியமான மனிதன் தன்னை காப்பாற்ற மரத்தில் ஏறினான். ஆனால் ஓநாய் ஓட முடியாததால் தங்கிவிட்டது. ஆனால் மனிதர்களின் கண்கள் சிறுத்தை ஓநாய்க்கு இறைச்சி விட்டதை பார்த்தன. ஆலசியமான மனிதன் கடவுளின் விளையாட்டை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான். கடவுளுக்கு எப்போதும் திட்டம் கிடைக்கின்று அவனுடைய படைப்புகளை கவனிக்க இருப்பதாக நினைக்கத் தொடங்கினான். அப்பொழுது கடவுளும் அவனுக்காக ஏதோ திட்டமிட்டிருக்க வேண்டும் என நம்பினான். ஆகையால் அவன் உட்கார நன்றார இடத்தை தேடி யாராவது அவனை சாப்பிடுவதை காத்துக்கொள்ள சென்றான். அவனுக்கு காத்துக்கொண்டான். அவனுக்கு எதுவும் சாப்பிடாமலே அங்கு 2 நாட்கள் காத்துக்கொண்டான். இறுதியாக அவன் பசிக்கு தாங்க முடியாமல் விட்டான். அவனுக்கு வழியில் ஒரு மூதாதிலார் சந்தித்தான். அவன் எல்லாவற்றையும் முனிவரிடம் கூறி கேட்டான். ஓ ஞானி, கடவுள் நிலைமை மிக்க ஓநாயை தயவுடன் செய்தார். ஆனால் எனக்கு ஏன் அவர் இரக்கம் காட்டவில்லை? பழைய முனிவர் பதில் அளித்தார். கடவுளுக்கு எல்லோருக்கும் ஒரு திட்டம் இருப்பது உண்மை. நீயும் தெளிவாக அவருடைய திட்டத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிறாயே. ஆனால் மகனே, நீ அவனுடைய குணங்களை தவறாக புரிந்து கொண்டாய். அவன் உன்னை ஓநாயைப் போல இல்லை, சிங்கம் போல இருக்க விரும்பினார். வழக்கத்தில் சில நேரங்களில் கடவுளின் குறியீடுகளை தவறாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எந்த நிலையிலும் தமது நம்பிக்கையை ஒருபோதும் இழக்க வேண்டாம். இதுவரை உன் வாழ்க்கையை ஆழமாக சிந்திக்கவும், கடவுளின் குறியீடுகளை தவறாக புரிந்திருக்கிறாயோ என யோசிக்கவும். இந்த கதை உனது வாழ்க்கையில் மேலும் சிறப்பு சேர்க்கும், சந்தோஷமான மற்றும் வெற்றிகரமான பாதையை ஒளிப்படுத்தும் என்று நம்புகிறேன். நேரத்தை ஒதுக்கித் தந்ததற்கு நன்றி மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருங்கள்.